Hello friends, good afternoon. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் அந்த சீரீஸில் இது செகண்ட் லெக்சர். இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று வந்துட்டு அந்த ரேஷியோ அந்த அதை பற்றி பார்த்துருப்போம் ஃபஸ்ட் லெக்சர். இப்போ செகண்ட் லெக்சர் பார்த்தீங்கன்னா லீனியர் ஈக்குவேஷன் அண்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். லீனியர் ஈக்குவேஷன்னா நேரியல் சமன்பாடு, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னா இருபடி சமன்பாடு. அதை பற்றி தான் நம்ம வந்து பேசிக்காக நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு பேசிக்காகவும் அதுக்கு எவ்வளவு டெப்த்தாக பார்க்கணுமோ அந்த அளவுக்கு டெப்த்தாக அதை நம்ம பார்த்து புரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, சரி லெக்சருக்குள்ளே போகலாம். லீனியர் ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு LINEAR லீனியர் ஈக்குவேஷன். சரி, ஈக்குவேஷன்னா ஈக்குவேஷன். ஓகே, சரி. லீனியர் ஈக்குவேஷன் நேரியல் சமன்பாடு அப்படின்னா என்ன? அப்போ அந்த லீனியர் ஈக்குவேஷன்னா எக்ஸோட பவர் ஒன்றா இருக்கும், அதுதான் லீனியர் ஈக்குவேஷன். அதுக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்ம் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஜென்ரல் ஃபார்முக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உதாரணத்துக்கு ஏதோ ஒரு இது எழுதுறேன், சரியா? 3x + 5 which is equal to 0 இப்படின்னு ஒரு இது எழுதுறேன்னா இது ஒரு ஈக்குவேஷன். ஏன்னா ஈக்குவல் டு நம்ம ஒன்று போட்டாலும் அது பேர் தான் ஈக்குவேஷன். மேத்தமெட்டிக்ஸில் ஈக்குவல் டு ஒன்று போட்டு ஒரு பக்கம் எல்ஹெச்எஸோ ஆர்எஸ்எஸோ தனியாக பிரிக்கிறோம் அப்படின்னா அது பேர் ஒரு ஈக்குவேஷன், ஒரு சமன்பாடு. இன்ஈக்குவாலிட்டிஸ்ன்னு இருக்கும் சில பேர், இன்ஈக்குவேஷன், இன்ஈக்குவாலிட்டிஸ், லீனியர் இன்ஈக்குவல் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதுனா கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென் அந்த மாதிரி தான், அது பேர் இன்ஈக்குவாலிட்டிஸ். ஈக்குவல் டு போட்டிருந்தாலே அது பேர் ஈக்குவேஷன், சமன்பாடு, சமன்பாடு. சரி, இது வந்து ஒரு லீனியர் ஈக்குவேஷன். ஏன் இதை லீனியர் நான் ஈக்குவேஷன் சொல்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்னு பேராமீட்டர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணும். இந்த 3ன்னு எழுதியிருக்கிறது பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட். இந்த எக்ஸ்ன்னு எழுதியிருக்கிறது வேரியபிள், PARABL வேரியபிள். இந்த 5ன்னு நான் எழுதியிருக்கிறது கான்ஸ்டன்ட், CONSTANT கான்ஸ்டன்ட். இதுதான் நம்மளுக்கு இதில் தெரியணும். அதாவது எக்ஸ்ன்னு ஒன்று வேரியபிள் இருக்குன்னா அந்த வேரியபிள் கூட ஏதோ ஒரு நம்பர் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது பேர் தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த எக்ஸ். ஒய்ன்னு அந்த சமன்பாடு இருந்தால் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய், அவ்வளோதான். இது வந்து இப்போ கோஎஃபிஷியன்ட், அதாவது எக்ஸ் கூட இருக்கிறது கோஎஃபிஷியன்ட். அந்த எக்ஸ் தான் இதை வந்து இந்த ஈக்குவேஷனை தீர்மானிக்க போகுது. அந்த மாறுது, அதுதான் மாறக்கூடியது, அதனால அதுதான் வேரியபிள். சரியா? இந்த 5 அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டன்ட், அது மாறாது. ஏன்னா அது ஒரு குறிப்பிட்ட ஒரு நம்பர், அந்த ஒரு எண் வந்து மாறாது, அதனால அது கான்ஸ்டன்ட். அப்போ ஒரு லீனியர் ஈக்குவேஷன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இதில் இருக்கணும். அந்த எக்ஸோட பவர் கட்டாயம் ஒன்றா இருக்கணும். இப்போ x⁴ அப்படின்னா லீனியர் ஈக்குவேஷனாக கிடையாது, அதுதான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அப்போ x⁴ இஸ் அ லீனியர் ஈக்குவேஷன். சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இப்போ லீனியர் ஈக்குவேஷனுக்கு ஜென்ரல் ஃபார்ம்னு ஒன்று இருக்குது, சரியா? எல்லாத்தையுமே இந்த மாதிரி. அப்போ அதுக்கு ஒரு ஜென்ரலைஸ் ஒரு ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்ம் என்ன அப்படின்னா AX + B which is equal to 0 அப்படின்னா which is a linear equation of one variable. இப்போ மேலே எக்ஸ், இந்த எக்ஸுங்கிற வேரியபிளை பொறுத்து ஒரே வேரியபிளை பொறுத்து இருக்கிறது தான் லீனியர் ஈக்குவேஷன். சரியா? இந்த ஏதாவது ஒரு வேரியபிள் தான். இங்கே வந்து வேரியபிள்னா மாறிலி, அதாவது மாறிலி இல்லை, மாறிகள் மாறக்கூடியது. மாறிலினா வந்து கான்ஸ்டன்ட், மாறிகள் என்னன்னா ஒன்று. இங்கிலீஷ்லேயே நான் சொல்கிறேன், வேரியபிள் வந்து ஒரு வேரியபிள் இருக்குது. இது வந்து லீனியர் ஈக்குவேஷன் ஆஃப் ஒன் வேரியபிள். இதோட சொல்யூஷன் எப்படி இருக்குன்னா இந்த லீனியர் ஈக்குவேஷன் ஆஃப் ஒன் வேரியபிளுக்கு டக்குன்னு நம்ம சொல்யூஷன் சொல்லலாம். அதோட சொல்யூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா x which is equal to -b/a which is a solution. என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த b அந்த பக்கம் கொண்டு போயிருக்கேன், மைனஸ் ஆகுது, இதை கொண்டு போயிருக்கேன். அந்த எக்ஸுக்கு நீ எதை போட்டீங்கன்னா அந்த 0ங்கிறது சாட்டிஸ்ஃபை ஆகுமோ அதுதான் அதோட சொல்யூஷன். அப்போ இதோட இதுக்கு சொல்யூஷன் என்னன்னா x is equal to -b/a, இதுதான் இதோட சொல்யூஷன். ஓகே, இதுதான் வந்துட்டு லீனியர் ஈக்குவேஷன் ஆஃப் த ஒன் வேரியபிள், அந்த ஃபார்ம். சரி, ரைட்டு. இதுலேயே ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, ஆனால் ஒரு இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சிக்க வேண்டிய கான்செப்ட். இது நம்ம கால்குலஸில் பார்ப்போம், ஆனால் இப்போ தெரிஞ்சுக்கலாம். என்னன்னா y is equal to mx + அது வந்துட்டு ரெண்டு வேரியபிள் வரும். ஆனால் y is equal to mx + b அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் இது. அங்கே 0ன்னு இல்லாமல் y, அந்த ஒய்ங்க அந்த இதுதான், அந்த எம்ங்கிறது ஸ்லோப்பாக இருக்கும், அந்த இடத்துல ஒய்ங்கிறது அடுத்த வேரியபிளாக இருக்கும். அதுவும் தான் அது. ஆனால் லீனியர் ஈக்குவேஷனின் 2 வேரியபிள்ஸில் வரும். சரி, அதை நம்ம இப்போ ஃபர்தராக அப்படியே பார்ப்போம். சரி, ரைட். இதுதான் வந்து லீனியர் ஈக்குவேஷனின் ஒன் வேரியபிள், அதோட ஃபார்ம் இவ்வளவு தான். அதுக்கான சொல்யூஷன் இப்படி தான் இருக்கும். சரி, ரைட்டு. சரி, இதை அழிச்சிட்றேன்.
இப்போ லீனியர் ஈக்குவேஷனின் 2 வேரியபிள் அதோட ஜென்ரலைஸ்டு ஃபார்ம் பார்க்கலாம். அது எப்படி இருக்குன்னா சும்மா ஜென்ரல் ஃபார்ம்லேயே போயிடலாம். ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் விச் இஸ் ஈக்குவல் டு சி இப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் நம்மளுக்கு கொடுக்குறானுங்க. ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் விச் இஸ் ஈக்குவல் டு சி ஆர் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் மைனஸ் ஆர் ப்ளஸ், ஏன்னா அது ஒரு கான்ஸ்டன்ட் கொண்டு வந்தால் மைனஸ் ஆகும். ப்ளஸ் அந்த மைனஸை கூட நம்ம ப்ளஸ் சின்னு எழுதிக்கலாம், ஏன்னா விச் இஸ் கான்ஸ்டன்ட் விச் இஸ் ஈக்குவல் டு 0. இதுவும் லீனியர் ஈக்குவேஷன் 2 வேரியபிள். இந்த இதுலேருந்து தான் என்ன வரும் அப்படின்னா எம்எக்ஸ் ப்ளஸ் பி இல்லை எம்எக்ஸ் ப்ளஸ் சி ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி அப்படிங்கிறது ஸ்லோப்போட ஃபார்முலா வரும். எப்போவுமே வந்து ஒரு லீனியர் ஈக்குவேஷனோட இது எப்படி இருக்கும், ஒரு கிராஃப் எப்படி இருக்கும்னா ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். சரியா, அதுலேருந்து தான் நம்ம அந்த ஸ்லோப்பாக கண்டுபிடிப்போம். இதுதான் லீனியர் ஈக்குவேஷன் இன் 1 வேரியபிள். நம்மளுக்கு இங்கே ப்ராப்ளம்லாம் எந்த இடத்துலேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன், அதில் தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி வரும். லீனியர் ஈக்குவேஷன் இன் 1 வேரியபிள் பெருசாக நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்காது. ஆனால் உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு ப்ராப்ளம் வேணால் நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஒரு 1 வேரியபிளுக்கு, இது 2 வேரியபிள் சொல்லியிருக்கேன், 1 வேரியபிளுக்கு ஒரு ப்ராப்ளம் நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ அந்த 1 வேரியபிளுக்கான ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்ம் எழுதுறேன். சரியா, ஏஎக்ஸ் ப்ளஸ் பி விச் இஸ் ஈக்குவல் டு 0 இந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல இருந்தால் லீனியர் ஈக்குவேஷன் 1 வேரியபிள். சரி, இப்போ அதுக்கு ஒரு ப்ராப்ளம் எழுதுறேன். ஒரு ப்ராப்ளம் எழுதுறேன். ப்ராப்ளம் என்னன்னா, சரி வேற ஒரு ப்ராப்ளம் 3x சரியா ப்ளஸ் 6 விச் இஸ் ஈக்குவல் டு 18 இதுதான் வந்து அந்த ப்ராப்ளம். சரியா, இந்த ப்ராப்ளத்துக்கான இப்போ என்னோட சொல்யூஷன் என்னன்னா எக்ஸுங்கிறது, அந்த எக்ஸ் என்ன வேல்யூ இருக்குங்கிறது தான் இதோட சொல்யூஷன். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா இதோட சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னா 3x சரியா, இந்த பக்கம் ப்ளஸ் 6 இருக்கு, அது அந்த பக்கம் கொண்டு போயிட்டேன்னா என்ன வரும் அப்படின்னா 18 மைனஸ் 6 சரியா. அப்போ இங்கே 3x இருக்கு சரியா, விச் இஸ் ஈக்குவல் 18 மைனஸ் 6 எவ்வளவு 12. சரி, இப்போ எக்ஸ், இப்போ இந்த மல்டிபிள் இருக்கு, இதை நம்ம டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் என்ன வரும் 12/3. 12 3ஆல் வகுத்தினா என்ன வரும் 4. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு வருது. சரி, இந்த 4க்கு என்ன அர்த்தம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இது என்னன்னா ரொம்பவுமே பேசிக்கு, ரொம்ப இன்டெப்த்து, ரொம்ப சின்ன பசங்களுக்கானது. சரி, அது தெரியாத பியூர் சயின்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ், இந்த நீட்டுக்கு படிக்கிறவங்க, அவங்களுக்கு அது கண்டிப்பாக மேக்ஸிமம் இதில் மேக்ஸ் பிடிக்காம வந்திருப்பாங்க, அவங்களுக்கானது தான். இல்லை எனக்கு மேக்ஸ் தெரியும், நான் பயோமேத்ஸ் தான் எடுத்தேன், எனக்கு மேக்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு வரணும், இதெல்லாம் பார்க்கவே வேண்டாம். சரி, இதெல்லாம் ரொம்ப பேசிக்கானது, சின்ன பசங்க அது ரொம்ப பேசிக்லேருந்து போகிறதுனால இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன். உங்களுக்கு இது தெரிஞ்சதுன்னா இந்த வீடியோவில் நீங்கள் தயவுசெய்து பார்க்க வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே ரைட்டு, எக்ஸ் ஈக்குவல் டு 4ன்னு வருது. சரி, இந்த 4க்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 4 அந்த எக்ஸில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அந்த 18ங்கிற ஆன்சர் வரும். அதுதான் இதுக்கான அர்த்தம். அப்போ அந்த எக்ஸோட சொல்யூஷனுங்கிறது அந்த 4ங்கிறது தான் அந்த இதோட வேல்யூ. அப்போ இப்போ பாரு, நான் உங்களுக்கு வேணா அந்த ப்ரூஃபும் காமிக்கிறேன். இப்போ பாரு, இந்த 3x 3 இன்ட்டு அந்த எக்ஸுக்கு நான் 4 நான் கண்டுபிடிச்சிருக்கேன், அந்த எக்ஸ் இதுதான் அதோட சொல்யூஷன் ப்ளஸ் 6 இதை பண்ணிங்கன்னா எனக்கு 18 வரும். ஆமாம் கண்டிப்பாக வரும், ஏன்னா 3 4s are 12 12 ப்ளஸ் 6 விச் இஸ் ஈக்குவல் டு 18. அந்த சொல்யூஷனை கொடுக்குது பார்த்தியா, அப்போ அந்தோட வேல்யூ தான் எக்ஸ், அதை தான் ரூட்டுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த இடத்துல என்ன சொல்லுவோம்னா லீனியர் ஈக்குவேஷன், அதாவது பவர் 1 எக்ஸோட பவர் 1 இருந்ததுன்னா அதுக்கு ஒரே ஒரு ரூட்டு தான் இருக்கும், அதுக்கு ஒரே ஒரு வேல்யூ. அதுவே குவாட்ராடிக்காக இருந்ததுன்னா 2 வேல்யூ வரும், கியூபிக்காக இருந்ததுன்னா 3 ரூட் இருக்கும். குவாட்ரிக் அந்த ஈக்குவேஷன் சொல்லுவோம், பை குவாட்ராட்டிக்னு சொல்லுவாங்க, குவாட்ரிக் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. அந்த ஈக்குவேஷனுக்கு 4 ரூட் இருக்கும், ஏன்னா x பவர் 4 இருக்கும். x பவர் 5th ஈக்குவேஷனா குவிண்டிக் ஈக்குவேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக குவிண்டிக் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க, அதுக்கு 5 ரூட்ஸ் இருக்கும். x பவர் n அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் இருந்தது அப்படின்னா அதுக்கு n ரூட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இதுதான் தியரி ஆஃப் ஈக்குவேஷன். இது ஹையர் மேத்தமெட்டிக்ஸ், இருந்தாலும் சும்மா தெரிஞ்சுக்கங்க அவ்வளோதான். அப்போ இது வந்து லீனியர் ஈக்குவேஷன் பவர் 1. அப்போ இதுக்கு எத்தனை ரூட் இருக்குன்னா ஒரு ரூட் இருக்கும். சரி, அந்த ஒரு ரூட்டு தான் இந்த 4ங்கிறது. சரி ரைட்டு, இது லீனியர் ஈக்குவேஷன் 1 வேரியபிள் எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறதுக்கான இதுதான். கவனிச்சுக்கோங்க, நீங்கள் வந்து முன்னாடி ரிவர்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம் வீடியோவை. சரி ரைட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா லீனியர் ஈக்குவேஷனின் 2 வேரியபிள் நான் அப்படியே காமிச்ச மாதிரி தான், ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் விச் இஸ் ஈக்குவல் டு சி. சரி, இதுக்கு நம்ம வந்து கிராஃப் போட்டு இது ஃப்ளாட் பண்ணலாம். கிராஃபில் வந்து நம்ம ஃப்ளாட் பண்ணலாம், இது வந்து ஸ்லோப் இந்த இதெல்லாம் கிடைக்கும். சரி ரைட்டு, ஆனால் இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனை கொடுத்து சால்வ் பண்ணுங்கன்னு சொன்னால் சால்வ் பண்ண முடியாது. ஏன் சால்வ் பண்ண முடியாதுன்னா 2 வேரியபிள் இருந்தால் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து சால்வ் பண்ண முடியாது. அப்போ இன்னொரு ஈக்குவேஷனும் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அந்த மாதிரி வரக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் பேர் தான் சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன்.
இப்போ அந்த 2 வேரியபிளில் வந்தது அப்படின்னா அதை சால்வ் பண்ணோம்னா 2 ஈக்குவேஷன் கொடுக்கணும். 3 வேரியபிள். வேரியபிள்னா என்னன்னா இந்த எக்ஸ் ஒய் தான் வேரியபிள். இதுதான் வேரியபிள். இது கோஎஃப். இது பியும் கோஎஃப் தான் இந்த இடத்துல. ஏன்னா ஒய் கூட இருக்கு வேற. ஒய் அதாவது வேரியபிள் கூட இருக்கிறது கோஎஃபிஷியன்ட். சரியா? ஒய் வந்து இங்க வேரியபிள். இந்த சிங்கிறது இங்க என்னன்னா கான்ஸ்டன்ட். ஓகே, இதுதான் வந்து இது. ஆனா இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனை கொடுத்து என்ன சால்வ் பண்ணு சொன்னா சால்வ் பண்ண முடியாது. ஏன் முடியாதுன்னா எப்பவுமே ஒரு 2 வேரியபிள் இருந்தா 2 ஈக்குவேஷன் கொடுக்கணும். எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு 3 வேரியபிள் கூட ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னா 3 ஈக்குவேஷன் தனித்தனியாக கொடுத்துருக்கணும். அப்பதான் வந்து அதை சால்வ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு. அதெல்லாமே நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, பார்ப்போம். அது ஒரு ப்ராப்ளம் பார்த்தா டக்குன்னு புரிஞ்சுடும். ஓகே, ரைட்டு. ஓகே, இதுதான் இந்த மாதிரி இருந்தால் தான் ஈக்குவேஷன் லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள். சரி, ரைட். ஓகே, இப்போ இந்த லீனியர் ஈக்குவேஷன் 2 வேரியபிளோட ஃபார்ம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன். ஓகே, அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் தான் ப்ராப்ளம்ஸும் வரும். ஓகே, சரி. இப்போ சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன் ஒரு ப்ராப்ளமும் பார்த்துடலாம். இப்போ ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க பாரு. 3x + 6y. சரியா? 3x + 6y which is equal to ப்ராப்ளம் எழுதிட்டு வந்திருக்கேன் 15. சரி, அடுத்தது 5x + 9y which is equal to 23. 5x + 9y which is equal to 23. இப்படி 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஒரு ஈக்குவேஷனை மட்டும் கொடுத்துட்டு இந்த எக்ஸையும் ஒய்யும் கண்டுபிடிச்சோம்னா கண்டிப்பாக நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி 2 ஈக்குவேஷன் கொடுத்தா தான், ஏன்னா 2 வேரியபிள் இருந்தால் 2 ஈக்குவேஷன் கொடுத்தா மட்டும் தான் நம்மளால சால்வ் பண்ண முடியும். சரி, இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இந்த ஈக்குவேஷனுக்கு நான் எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட அதுதான் அதோட ரூட்ஸ், அதை நான் கண்டுபிடிக்கணும். சரி, ரைட்டு. இப்போ நான் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துட்டு நிறைய மெத்தட் இருக்குது. என்னென்ன மெத்தட் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் மெத்தட் இருக்குது, சப்ஸ்டியூஷன் மெத்தட் இருக்குது, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் இருக்குது, டிட்டர்மினன்ட் மெத்தட்னு ஒன்று இருக்குது. டிட்டர்மினன்ட் மெத்தடில் மேட்ரிக்ஸ் அந்த டிட்டர்மினன்ட் படிப்போம், அதை வச்சு கூட நம்ம சால்வ் பண்ணலாம். அந்த மெத்தட்ஸ்லாம் இருக்குது. நம்ம இப்போ அவ்வளோ பெரிய மெத்தட்ஸ்க்கெல்லாம் எதுவுமே போகிறதில்ல. 2 மெத்தட் பேசிக் மெத்தட். என்ன மெத்தட்னா என்னது சப்ஸ்டியூஷன் மெத்தடு அண்டு எலிமினேஷன் மெத்தட். இது ரெண்டுமே பேசிக் மெத்தடு. இந்த 2 மெத்தடுமே நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை வச்சு நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். சரி, ரைட்டு. இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லி தர போகிறேன்னா சப்ஸ்டியூஷன் மெத்தட். ஃபஸ்ட்டு மெத்தட் என்னன்னா சப்ஸ்டியூஷன் மெத்தட். SUB சப்ஸ்டியூஷன் METHOD மெத்தட். சப்ஸ்டியூஷன் மெத்தடில் இந்த ஈக்குவேஷன்ஸை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லி தர போகிறேன். சரி, ரைட்டு. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஈக்குவேஷனுக்கு ஒரு நம்பர் கொடுத்துடலாம். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்படி நான் நம்பர் கொடுத்துட்டேன். இப்போ நான் சப்ஸ்டியூஷன் மெத்தடில் போட போகிறேன். சரி, இப்போ அப்போ ஏதோ ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். சரியா? NOW. சரியா? ஈக்குவேஷன் 1 நான் எடுத்துக்கிறேன். சரியா? டேக் ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன். சரியா? இதுல இருந்து ஏதோ ஒரு அந்த ஈக்குவேஷனை ஒரு வேரியபிளுக்கு மாற்றணும். ஸ்டெப்ஸ், இதுதான் ஸ்டெப்ஸ். ஆர்டர் ஆஃப் சால்விங் சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன் பை சப்ஸ்டியூஷன் மெத்தட். இது அதோட ஃபார்ம். மேத்தமெட்டிக்கலாக இந்த ரூல்ஸ் தான் அங்கே இது இருக்குது. சரி, இப்போ இந்த ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன். சரி, அது என்ன வருது? 3x + 6y = 15 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஈக்குவேஷனை நான் ஒரு வேரியபிளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு இல்லை சார் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு வேரியபிளுக்கு நான் கொண்டு வரேன். அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், 6y இப்படி வச்சுக்கிறேன். இந்த 3x அந்த பக்கம் கொண்டு போகிறேன். இங்கே ப்ளஸில் இருக்குது, ப்ளஸ் 3x இருக்குது. அங்கே போனோம்னா 15 - 3x மாறிடும். இங்கே 6y இருக்குது. இப்போ y மட்டும்தான் நம்மளுக்கு வேணும், ஒரு வேரியபிளுக்கு மாற்ற போகிறோம். அப்போ என்ன ஆகுனா 35 போட்டேன், சாரி 3x. ஓகே, 3x 15 - 3x / 6. ஓகே, 6. ஓகே, இப்போ y நான் கண்டுபிடிச்சிட்டேன். சரியா? இந்த ஈக்குவேஷன்லேருந்து நான் y கண்டுபிடிச்சிட்டேன். y-யோட வேல்யூ தான் இங்கே எழுதிக்கிறேன். மொத்தமாக இதை அடிச்சிடுறேன். y which is equal to 15 - 3x / 6 இப்படிங்கிறது தான் y நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த y கொண்டு போய் செகண்ட் ஈக்குவேஷனில் இந்த செகண்ட் அதில் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். y கண்டுபிடிச்சிட்டு அழிச்சுக்கிறேன். சரியா? இது வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தட். சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், அதான் சப்ஸ்டியூஷன் மெத்தட். ஓகே, இதை அழிச்சுக்கிறேன். சரி, இப்போ நான் அந்த கண்டுபிடிச்ச இந்த y இருக்குல்ல, இந்த y 15 - 3x / 6 இதை செகண்ட் ஈக்குவேஷனில் y-க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 5x + 9. y-க்கு பதிலாக நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன், 15 - 3x / 6 which is equal to 23 கண்டுபிடிச்சிருக்கேன். சரியா?
இப்போ இதை இப்போ ஒரே வேரியபிள் வந்துட்டு பாரு இங்கே எக்ஸ் ஒய்ங்கிறது இல்லை பத்தியா அப்போ இங்கிருந்து எக்ஸை கண்டுபிடிச்சிக்கலாம் அப்போ எக்ஸை கண்டுபிடிச்சா அந்த எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம் நான் அப்போ காமிக்கிறேன் எப்படின்னு காமிக்கிறேன் சரி 5x இருக்கு சரியா இங்கே உள்ள மல்டிபிள் பண்ணுறேன் 9 வந்து 15ஆல் மல்டிபிள் பண்ணுறேன் அப்போ சிம்பிளாக எப்படி பண்ணணும் அப்படின்னா 9 10 தடவை 90 5 தடவை 45 90 100 110 120 130 135 சரி ப்ளஸ் 135 சரியா மைனஸ் 3 9s are 27 27x பை 6 சரியா இங்கே பாரு இங்கே ஃப்ராக்ஷன் இருக்கு இங்கே வந்து ஒரு ஹோல் இதாக இருக்கு ஹோல் அல்ஜிப்ரிக்கு ஒரு இதாக இருக்குது அல்ஜிப்ரிக் ஒரு காம்பனண்ட்டாக இருக்குது இங்கே ஃப்ராக்ஷனல் காம்பனண்ட்டாக இருக்குது அப்போ இப்படி பண்ண முடியாது அப்போ அதே தான் நெட் சொல்லி கொடுத்தேன் ஃப்ராக்ஷன்லாம் எப்படி சால்வ் பண்ணணும் அப்போ இந்த 6 இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிறேன் which is equal to 23 6 இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிறேன் 6 5s are 30x plus 135 minus 27x by 6 which is equal to 23 அப்படின்னு போட்டுறேன் சரி ரைட்டு சரி இப்போ இங்கே பாரு எக்ஸ் இது எக்ஸ் ஒரே வேரியபிள் அப்படியே இருந்ததுன்னா அதை அது பண்ணிக்கலாம் கலைஞ்சிரும் சரி இப்போ 30லிருந்து 27x 30xலேருந்து 27x போச்சு அப்படின்னா 3x இருக்கும் ஏன்னா இது ப்ளஸ் 30 சரி ப்ளஸ் 135 கீழ் 6 ஈக்குவல் டு 23 இந்த 6 வந்து அந்த பக்கம் ஈக்குவலுக்கு அங்கே இது பண்ணா மல்டிபிளாக போயிடும் ஏன்னா டிவிஷனில் இருக்குது அங்கே போனால் மல்டிபிளாக போயிடும் ஒரே நிமிஷம் இதை அழிச்சுக்கிறேன் மேலே அப்படியே இந்த ஸ்டெப்புக்கு மேலே அப்படியே எழுதுறேன் சரி இப்போ இந்த 6 அந்த பக்கம் மல்டிபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா 20 6 தடவை எவ்வளவு 20 வந்து 5 தடவை 100 6 தடவை 120 120 6 3 18 120 138 அந்த பக்கம் போச்சுன்னா 138 தானே 23 × 6 138 சரி 3x ப்ளஸ் 135 which is equal to 138 சரி ரைட்டு சரி இப்போ 138 இப்போ 3x ப்ளஸ் 135 which is equal to 138 135 அந்த பக்கம் கொண்டு போய்க்கிறேன் அப்போ 3x which is equal to 138 இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கு அங்கே மைனஸாக போகும் 135 சரியா அப்போ இது கலைஞ்சதுன்னா என்ன ஆகும் 3x which is equal to என்ன ஆகும் 135 135 போச்சுன்னா 3 அப்போ x which is equal to 1 x which is equal to 1 நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்போ எனக்கு என்ன கிடைச்சிருச்சு எக்ஸோட ரூட் வேல்யூ கிடைச்சிருச்சு எக்ஸுங்கிறதுக்கான வேல்யூ கிடைச்சிருச்சு சரி எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்போ இங்கே என்ன போட்டுக்கிறேன் எக்ஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு போட்டுக்கிறேன் இதை நான் இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணாலும் எனக்கு அதோட வேல்யூ கிடைச்சிரும் ஒய்யோட வேல்யூ கிடைச்சிரும் இல்லைன்னா நான் வந்து ஜென்ரலாக வந்து எப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த ஒய்யை நீ கண்டுபிடிச்சா அதுலேயே கூட இந்த எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்க அவ்வளோதான் கிடைச்சிரும் உனக்கு தான் ஒய்யோட வேல்யூவாக இருக்கும் எப்படின்னா இப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டுக்கிறேன் ஒய்ன்னு என்ன கண்டுபிடிச்சிருக்க 15 மைனஸ் 3 எக்ஸுக்கு பதிலாக என்ன 1 by 6 சரி y which is equal to 15 minus 3 into 1 எவ்வளவு minus 3 by 6 y which is equal to 15 minus 3 எவ்வளவு 12 by 6 அடிச்சுட்டீங்கன்னா y which is equal to 2 சரி அப்போ y equal to 2 அவ்வளோதான் சரி அப்போ x equal to 1 y equal to 2 அப்படின்னு இந்த சப்ஸ்டியூஷன் மெத்தடை வச்சு இந்த இடத்துக்கு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டேன் இந்த இதுதான் வந்து சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது இதுக்கு அர்த்தம் என்னன்னா இந்த கொடுத்துருக்க அந்த ஈக்குவேஷனில் ரெண்டு ஈக்குவேஷன்லையும் எந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டால் ஒய்க்கு பதிலாக 2 போட்டாலும் இந்த பக்கம் 15 வந்துடும் இந்த பக்கம் 23 வந்துடும் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் அதை ட்ரை கூட பண்ணி பாருங்க சரி இது ரொம்ப பேசிக்கு தெரியாதவங்களுக்காக தான் பியூர் சயின்ஸ் இதெல்லாம் எடுத்து படித்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும்தான் ரொம்ப பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்டும் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கிறவங்க அந்த மாதிரி இவங்க படிக்கிறவங்களாம் நிறைய பேருக்கு தெரியறதில்ல இந்த பேசிக் இடத்துல தான் நிறைய பேர் பிரச்சனை பண்ணுறாங்க உண்மையாலுமே ஏன்னா சின்ன வயசுல மேக்ஸ் பிடிக்காம படிச்சுட்டு வந்திருப்பாங்க அதனால இந்த பிரச்சனை இருக்குது அவங்கெல்லாம் கூட இந்த இது வீடியோ பார்க்கலாம் கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் சரியா இந்த மாதிரி இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க சரி இதுதான் வந்து சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூஷன் மெத்தடில் சால்வ் பண்ணுறது அடுத்தது எலிமினேஷன் மெத்தட் இதே இதை வந்து பாருங்க எக்ஸ் கொண்டு வந்துட்டு ஒய்க்கு 2 வந்துருச்சு இதே இதை எலிமினேஷன் மெத்தடில் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும் அது எப்படி பண்ணுறதுன்னு அந்த ஸ்டெப்ஸும் நான் சொல்லித்தரேன் ஓகே ரைட்டு சரி இப்போ அழிச்சிட்றேன் மொத்தமாக இதை அழிச்சிட்றேன் சரி இதே ஈக்குவேஷன் வேறு ஈக்குவேஷனில் போக வேண்டிய இதே ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணுறது அந்த மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன் சரி ரைட்டு இது வந்து எலிமினேஷன் மெத்தட் மேக்ஸை எப்படி வேணாலும் போடலாம் n மெத்தட்ஸ் இருக்குது நீ கூட ஒரு மெத்தட் உருவாக்கிக்கலாம் சரியா இதில் இந்த மெத்தட்ஸ் இருக்குது இது சிம்பிளஸ்ட் மெத்தட் அதனால் இந்த மெத்தட் நான் சொல்லித்தரேன் சரி சப்ஸ்டியூஷன் பண்ணி எலிமினேஷன் மெத்தட் ELIMINATION
DION elimination METHOD method. Okay, elimination method. அப்ப elimination methodனா ஃபர்ஸ்ட் என்ன பண்ற, ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டர் சரியா. இப்போ 3x plus 6y equal to 15 இது எழுதிக்கிறேன். 3x plus 6y equal to 15 சரியா. 5x இது ரெண்டையுமே எடுத்து எழுதிக்கிறேன். 5x plus 9y equal to 23 இது ரெண்டையுமே நான் எழுதிக்கிறேன் சரியா. எலிமினேஷன் என்ன அர்த்தம்னா எதையோ ஒன்றை எலிமினேட் பண்ணணும், ஏதோ ஒரு வேரியபிளை நம்ம ஃபுல்லாக எலிமினேட் பண்ணணும், அதுதான் எலிமினேஷன் மெத்தட். அப்போ ஃபர்ஸ்ட் நீ பார்க்குற எக்ஸையும் உன்னால் எலிமினேட் பண்ணலாம், ஒய்யை எலிமினேட் பண்ணலாம். அதுக்கான உனக்கு கொஞ்சம் அதுக்குள்ளார நீ மேனிப்புலேஷன் பண்ணுற அந்த நாலேஜ் வேணும், அவ்வளோதான். அந்த நாலேஜ் தான் நம்ம பார்க்குறோம். இப்போ நான் இப்போ எக்ஸை எலிமினேட் பண்ணுறேன் சரியா அப்படின்னு நினச்சிக்கிறேன். இப்போ எலிமினேட் பண்ணணும்னா ஒன்று மைனஸாக இருக்கணும், ஒன்று ப்ளஸ்ஸாக இருக்கணும், அப்போ தான் அது அடிஞ்சு போகும் சரியா. அப்போ தான் அது அடிஞ்சு போகும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், 3ஐயும் 5ஐயும் எலிமினேட் பண்ணணும். இப்போ சிம்பிளாக நான் என்ன பண்ணுறேன், இங்கே இதை வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனை டோட்டலாக 5ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணுறேன், -3ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். அப்போ அந்த எக்ஸ் எப்படி மாறும்னா அதுவும் 15ஆக மாறிடும், இது -15ஆக மாறிடும். நான் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா புரியும் ஏன் இந்த மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு. பாருங்க இது பண்ணிடுறேன். டோட்டலாக அந்த ஈக்குவேஷனை மொத்தமாக பண்ணுறப்ப தான் அந்த பேலன்சிங் இருக்கும். சரி 5 3s are 15x சரியா. 5 6s are 30y இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி மாறுதுன்னு ஈக்குவல் டு 15 5s are 75 கரெக்டா. 15 4 தடவை 60 75 சரியா. அவ்வளோதான். இது பாரு -15x சரியா. அடுத்தது மைனஸ் தான் வரும், -9 27y சரியா. which is equal to 23 என்ன ஆகும், மைனஸ்னா 20னா 60 3னா 9 69 -69 சரியா. இப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணுறேன், ஆடிங் போத். ஆட் பண்ணால் என்ன வரும்னா 15லேருந்து இதுவும் கேன்சல் ஆயிரும், ஏன்னா மைனஸ் ப்ளஸ் கேன்சல் ஆயிரும். 30லேருந்து 27 போச்சுன்னா 3y வரும் கரெக்டா. 3y வரும் which is equal to 75லேருந்து 69 போச்சுன்னா கரெக்டு தானையா. 23 75 ஆமாம் 69 69 70 71 72 73 74 75 6 வரும். -69 75லேருந்து 69 போச்சுன்னா 6. y which is equal to 6/3 y which is equal to 2 கிடைச்சிருச்சா. y which is equal to 2 இந்த மெத்தடில் சரி. இந்த மெத்தடு அது உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட் இது சரி. y 2 கிடைச்சிருச்சு அவ்வளோதான். அடுத்தது எதுவுமே இல்லை. அந்த y கிடைச்ச 2வை இந்த ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கும்போது அது எதில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் உனக்கு x கிடைச்சிரும். இப்போ பாரு இந்த இடத்துல போடுறேன். இப்போ yக்கு வந்துட்டு 2 கிடைச்சிருச்சு. இதை கொண்டு போய் நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் பண்ணுறேன். 3x plus 6 into 2 yக்கு பதிலாக 2 which is equal to 15 நான் போட்டுறேன் சரியா. 15 இது 15 சரியா. 3x plus 6 2s are 12 which is equal to 15 சரியா. 3x which is equal to 15 minus 12 இந்த 12 இந்த பக்கம் போது மைனஸ் இது அவ்வளோதான். 3x which is equal to 15 minus 12 எவ்வளவு 3 கரெக்டா. அவ்வளோதான். x which is equal to 1 இந்த y-ஐ கொண்டு போய் நீ செகண்ட் ஈக்குவேஷனில் போட்டாலும் அந்த மாதிரி சால்வ் பண்ணினாலும் உனக்கு எக்ஸுக்கு ஆன்சர் ஒன்று தான் வரும். அதான் சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன். இது சால்வ் பண்ணுறதுக்கு தான். நீங்கள் அப்படி இதில் பண்ணாமல் இந்த y ஈக்குவல் டு 2 இந்த கிடச்சிருக்கல இதை போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் பண்ணி பாருங்க சரியா. நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். எப்பவுமே மேக்ஸ் போட்டு பாடுறப்ப தான் நம்மளுக்கு தெரியும். சரி ரைட்டு அவ்வளோதான். சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன் இவ்வளோதான். சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன் நம்ம பார்த்தாச்சு சரியா. ஓகே ஃபைன். ஓகே சரி. சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன் ரெண்டு மெத்தடும் பார்த்தாச்சு சரி. அது சரி. அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போறோம்னா லீனியர் ஈக்குவேஷன் முடிஞ்சு, சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன் முடிஞ்சு, அடுத்து குவாட்ராடிக் ஈக்குவேஷன் இருபடி சமன்பாடு. குவாட்ராடிக் ஈக்குவேஷன் QUADREDIC குவாட்ராடிக் ஈக்குவேஷன் சரி. குவாட்ராடிக் ஈக்குவேஷன்னா இருபடி சமன்பாடு. அது எப்படி இருக்கும் அப்படின்னா சும்மா ஜென்ரல் ஃபார்முக்கு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சும்மா ஜென்ரல் ஃபார்முக்கு பார்க்கலாம். நம்பரை வச்சு நம்ம இந்த ஈக்குவேஷன் தான் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும்னா ax² + bx + c which is equal to 0. இப்படி ஒரு சமன்பாடு இருந்தது, ஈக்குவேஷன் இருந்தது அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் பேர் தான் குவாட்ராடிக். இது ஒரு ஜென்ரல் ஃபார்ம். அந்த ஈக்குவேஷன் இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்குங்கிறது தான் ஜென்ரல் ஃபார்ம். சரி ரைட்டு. இப்போ இதில் ஏ என்னன்னா டக்குன்னு நம்ம சொல்லிடுவோம். என்னது கோஎஃபிஷியன்ட். சரி. எக்ஸ் என்னது x²னால என்ன அது வேரியபிள். எக்ஸுங்கிறது வேரியபிள். இது வந்து என்னது வேரியபிள் VAR வேரியபிள். இதுவும் கோஎஃபிஷியன்ட் தான். கோஎஃபிஷியன்ட் இதுவும் வேரியபிள். இது வந்து என்னது கான்ஸ்டன்ட். ஓகே
இதுதான் வந்து ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன். சரி, எப்போவுமே எந்த ஒரு ஈக்குவேஷனாலும் அதோட எக்ஸை நீ கண்டுபிடிக்கதா சொல்யூஷன். குவாட்ராடிக் ஈக்குவேஷனை எத்தனை எக்ஸ் இருக்கும், அதாவது எத்தனை இது இருக்குன்னா 2 ரூட்ஸ் இருக்கும். அந்த எக்ஸை அந்த எக்ஸ் தான் ரூட், 2 ரூட் இருக்கும். குவாட்ராடிக் ஈக்குவேஷனுக்கு எப்பவுமே 2 ரூட் இருக்கும். nth பவர் ஈக்குவேஷன் பவர் n இருந்ததுன்னா n ரூட்ஸ் இருக்கும். சரி, இப்போ இது குவாட்ராடிக் ஈக்குவேஷன் எத்தனை ரூட் இருக்கும்னா 2 ரூட் இருக்கும். சரி, ஓகே, இந்த ஃபார்ம் நம்ம பார்த்தாச்சு. இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு ப்ராப்ளத்துலேருந்து பார்த்தோம்னா டக்குன்னு புரிஞ்சிடும். சரி, நான் டக்குன்னு ப்ராப்ளத்துக்குள்ளே போயிடுறேன். குவாட்ராடிக் ஈக்குவேஷனோட ஒரு ப்ராப்ளத்துக்குள்ளே போயிடுறேன். ஃபர்ஸ்ட் குவாட்ராடிக் ஈக்குவேஷனுக்கு ஒரு ஃபார்முலா நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த ஃபார்முலா எங்கிருந்து வந்ததுன்னு தெரியாது, ஆனால் மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாங்க. தப்பா மனப்பாடம் பண்ணி தான் வச்சுக்கணும், தேவை. அது வந்து மனப்பாடம் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் அந்த ஃபார்முலா வானத்துலேருந்து வரல, அந்த ஃபார்முலாவுக்கு ஒரு டெரிவேஷன் இருக்கு. சரி, அந்த டெரிவேஷன் நான் சொல்லித்தரேன், தேவையானவங்க அதை எடுத்துக்கலாம். சரி, இப்போ இந்த ஃபார்முலேருந்தே பாருங்க, இந்த ஃபார்முலேருந்தே அந்த ஃபார்முலா நான் சொல்லி தந்துடுறேன். என்னது, ax² + bx + c which is equal to 0. இதுதான் வந்து ஒரு ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் குவாட்ராடிக் ஈக்குவேஷன். இது வந்து ஒரு ஃபார்முலா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். என்னது, -b ± √b² - 4ac / 2a. அது அப்படி கோரஸாக சொல்லுவாங்க. அந்த ஃபார்முலா எங்கிருந்து வந்துச்சு, அதோட டெரிவேஷன் என்னங்கிறது கூட நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். சரி, ரைட்டு. எக்ஸுங்கிறது அதோடது, அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு தான் இது, எக்ஸ் ஈக்குவல் டு. சரியா, இதுக்கு வந்து 2 ரூட் இருக்கும், ஏன்னா ± இருக்கா, அப்போ 2 ரூட்ஸ் கிடைக்கும். சரி, ரைட்டு. இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ பாரு, இதுல இருந்து எப்படி அந்த ஃபார்முலா உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாரு, ஒரு நிமிஷம், ax² + bx + c which is equal to 0. சரியா, இந்த ஈக்குவேஷனை பூரா நான் ஏஆல வகுத்துறேன். அப்போ என்ன, ஏஆல வகுத்துட்டா நான் டிவைட் பண்ணுறேன், டிவைடட் பை ஏ பண்ணுறேன் அப்படின்னா, டிவைடட் பை ஏ ஈக்குவேஷனை மொத்தமாக பண்ணணும், LHS RH, அப்போ தான் அது பேலன்ஸாக இருக்கும். சரி, டிவைடட் பை ஏ பண்ணனா என்ன வரும், இங்கே x² வரும், ப்ளஸ் b/a வரும், x ப்ளஸ் c/a ஈக்குவல் டு 0 டிவைடட் பை ஏ வந்து விச் இஸ் equal 0. ஏன்னா இவங்கிறது ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட், அது ஏன்னா அது கோஎஃபிஷியன்ட், அதுக்குள்ள அது ஏதோ ஒரு நம்பராக இருக்கும். சரி, ரைட்டு. இப்போ எக்ஸ் இது ஓகே. இப்போ இதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் ஒரு மெத்தட் ஒன்று உருவாக்கியிருக்காங்க, கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர். அதாவது a² + b² அந்த ஃபார்முக்கு கொண்டு வந்து அந்த ஃபார்முலா உருவாக்குறோம். எப்படின்னா, இப்போ பாரு, இந்த c/a அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன், x² + b/ax which is equal to -c/a இப்படின்னு அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது பாரு, a² இருக்கு, 2 டைம்ஸ் ab இது ஏவா இருக்கு, இது பியா இருக்கும், அப்போ 2 டைம்ஸ் வரணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், 1/2ஆல் இது பெருக்கி அங்கே அந்த பக்கம் வந்து அதை ஸ்கொயர் பண்ணி இது பண்ணுறேன். அப்போ உனக்கு என்ன நடக்குன்னு பாரு, நான் சொல்கிறேன். நான் வாயில் சொல்கிறப்போ உனக்கு ஏதோ விசித்திரமாக ஏதோ பேசுகிறானே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். விசித்திரமாக ஒன்றுமே பேசலை, உனக்கு அழகாக அதை காமிக்கிற மாதிரி கண்ணு முன்னாடி அந்த பியூட்டி காமிக்கிறேன். ப்ளஸ், சரியா, இதை 1/2ஆல் பெருக்கிடுறேன், b/ax. அந்த இதை பெருக்கி நான் என்ன பண்ணுறேன், இந்த பக்கம் ஆட் பண்ணுறேன், ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறேன். சரியா, b/2a ப்ளஸ், சரியா, அதை ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். சரி, இப்படி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பக்கம் ஆட் பண்ணால் அந்த பக்கம் பேலன்ஸ் பண்ணணும், அப்போ தான் அது ஈக்குவேஷனாக இருக்கும். இல்லைன்னா ஒரு பக்கம் தராசு இறங்கிருமில்ல. அப்போ என்ன பண்ணுறேன், -c/a ப்ளஸ் இந்த பக்கம் ப்ளஸ் பண்ணியிருக்கேன்னா b/2a ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிறேன். சரி, இப்போ பாரு, இது எப்படி இருக்குன்னு பாரு, a² + 2ab + b² இப்படி இருக்கு, இந்த ஃபார்ம் இருக்கு. அதனால தான் இங்கே 2 இந்த 2 அந்த இடத்துல வந்து கேன்சல் ஆயிடும். இந்த ஒரு மேனிப்புலேஷனை நான் இங்கே பண்ணுறேன். பண்ணிட்டு இது என்ன பண்ணுறேன், கம்ப்ளீட், இது ஒரு கம்ப்ளீட்டோட ஸ்கொயர். இதை எப்படி எழுதுறான்னா, x + b/2a ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இதை நீ இந்த ஸ்கொயர் எப்பவுமே a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போட்டு பார்த்தீங்கன்னா இந்த இது வரும். இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி அங்கே கூட நீ கொண்டு போய்க்கலாம். அப்போ எந்த ஒரு வயலேஷன் நீ பண்ணல, மேத்தமெட்டிக்கல் ரூலை கரெக்டாக அப்ளை பண்ணியிருக்கேன். சரி, இங்கே வந்து பாரு, -c/a + b²/4a². இந்த ஸ்கொயரை நான் உள்ளது பண்ணுறேன். சரி, ரைட்டு. அப்போ பாரு, இங்கே a இருக்குது, இங்கே 4a² இருக்குது. இங்கே டினாமினேட்டர் சேமாக இருந்தால் தானே ரெண்டுமே பர்ஃபெக்டாக ஆட் ஆகும். இப்போ இந்த டினாமினேட்டர் நான் ஆட் பண்ணுறதுக்கு இங்கே என்ன பண்ணுறேன், இங்கே எழுதுறேன், x + b/2a the whole square which is equal to, இங்கே பாரு, மைனஸ் இங்கே ஒரு 4a மேலேயும் கீழே மல்டிபிள் பண்ணாதான் கீழே 4a² வரும், -4ac மேலே ஒரு 4a மல்டிபிள் பண்ணியிருக்கேன், கீழே அதே 4a, ஏன்னா அது 1க்கு நேற்று சொல்லி கொடுத்துருந்தேன், 1ங்கிறதுக்கான அர்த்தம் அது. சரி, அப்போ இது என்ன ஆகும், 4, அந்த ஏங்கிறது என்ன ஆகும், இன்னொரு ஏங்கிற மல்டிபிள் ஆகும், a² ஆயிரும், ப்ளஸ் b²/4a² வந்துருச்சு. சரி, அடுத்தது நான் இங்கே அழிச்சிட்டு இங்கே எழுதுறேன். சரி,
அழிச்சிட்டு நான் இங்கே மேலே எழுதுறேன். சரி, இங்கிருந்து எழுதுறேன். சரியா, இங்கிருந்து எழுதுறேன். இதை அப்படி பார்க்குறவங்க முன்னாடி ஓட்டி பார்த்துக்கோங்க. சரியா, ரைட்டு. சரி, ரைட்டு. எக்ஸ் ப்ளஸ் பி பை 2a த ஹோல் ஸ்கொயர். சரியா, 2a த ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ ரெண்டுமே டினாமினேட்டர் சேமாக இருக்குது. அப்போ நான் முன்னாடி வந்து பாசிட்டிவில் இருக்கிறது பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 4a ஸ்கொயர் இப்படி எழுதிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ஸ்கொயரை வந்து இந்த பக்கம் தள்ளி விடுறேன். அப்போ ரூட் ஆகும். இல்லை ரெண்டு பக்கம் ரூட் எடுக்கிறேன். ரூட் எடுத்தேன் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் பி பை 2a அப்படி இருக்கும். ரூட் எடுத்தோன்னா ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும் விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன ஆகும் அப்படின்னா ரூட் எடுத்தோன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ். சரியா, ரூட் எடுத்தோம்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் தான். பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 4a ஸ்கொயர் அப்படின்னு வந்துருச்சு. சரி, ரைட்டு. இப்போ நமக்கு எக்ஸ் தான் வேணும். இந்த எக்ஸ் இந்த பி அங்கே கொண்டு போனால் கிடச்சிரும். ஃபர்ஸ்ட் இப்போ பார்ப்போம். எக்ஸ் ப்ளஸ் பி பை 2a. சரியா, விச் இஸ் ஈக்குவல் டு இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுறேன். ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன சிம்பிளிஃபை பண்ணுறேன்னா இது வேறு ரூட்லேருந்து ரெண்டுமே இது வரும். 4ங்கிறது ஸ்கொயர் நம்பர், 2ஓட ஸ்கொயர் 4, a ஸ்கொயர் ரெண்டுமே ரூட்லேருந்து கேன்சல் ஆகி வெளில வந்துச்சுன்னா என்ன வரும்னா பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இது ரூட்டுக்குள்ளே இருக்கும். கீழே வந்து 2aன்னு வந்துடும். சரியா, இப்போ வந்து இந்த எக்ஸ் மட்டும் தான் வேணும். இப்போ இந்த எக்ஸை வச்சுக்கிறேன். இதை அந்த பக்கம் கொண்டு போனால் என்ன ஆகும், மைனஸ் பி பை 2a ஆகும். இந்த மைனஸ் ப்ளஸ் பி பை 2aங்கிறது அங்கே போனால் மைனஸ், இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை அதுக்கு கீழே 2a இருக்குது. இப்போ ரெண்டு டினாமினேட்டரும் சேமாக இருக்குது. அந்த கீழே இருக்கிறது நான் அழிச்சிட்றேன். ரெண்டு டினாமினேட்டரும் சேமாக இருக்குது. அப்போ இந்த ரெண்டு டினாமினேட்டரும் சேமாக இருந்ததுன்னா அதை ஒட்டுக்கா எழுதிக்கலாம். அப்போ எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a. இதை தான் குவாட்ராடிக் ஃபார்முலா. இப்படி தான் அந்த குவாட்ராடிக் ஃபார்முலா ஜென்ரல் ஃபார்ம்லேருந்து உருவாக்கியிருக்காங்க. இது யூனிவர்சல் ஃபார்முலா. எந்த குவாட்ராடிக் ஈக்குவேஷனாக இருந்தாலும் ஒர்க் ஆகும். காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு கூட இந்த குவாட்ராடிக் ஈக்குவேஷன் வந்து ஒர்க் ஆகும். சரி, ஃபைன், அவ்வளோதான். இப்போ நம்ம குவாட்ராடிக் ஈக்குவேஷனில் இந்த ஃபார்முலா இதை வந்து நம்ம பார்த்துட்டோம். சரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் சால்விங் குவாட்ராடிக் ஈக்குவேஷன். மெத்தட் ஆஃப் சால்விங் குவாட்ராடிக் ஈக்குவேஷன் அதாவது வந்து ஒரு இந்த இருபடி சமன்பாடு அதோட அந்த ஃபார்முலா நான் இப்போ எப்படி டிரைவ் பண்ணுறதுங்கிறது நான் சொல்லி கொடுத்தேன். அந்த மாதிரி ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன் ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா அது எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. சரியா, நம்ம இப்போ பேசிக்காக இப்போ பார்க்க போகிறது ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அண்டு குவாட்ராடிக் ஃபார்முலா மெத்தட். ஃபார்முலா மெத்தட் யூனிவர்சல் மெத்தட். எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் சரி அது ஃபேக்டரைஸ் ஆகுதா இல்லை ஃபார்முலாவில் போட்டால் அது வந்துடும். இப்போ நம்ம டிரைவ் பண்ண அந்த ஃபார்முலா மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a அந்த ஃபார்முலா நாம வச்சுக்கணும். அது ஏன் எப்படி வந்ததுங்கிறத நான் டிரைவ் பண்ணி காமிச்சேன். அந்த ஃபார்முலா நாம வச்சுக்கணும். அந்த ஃபார்முலாக்குள்ளே நீங்கள் போட்டிங்கன்னா இதுக்கான விடை வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் வந்துடும். சரி, ரைட்டு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபேக்டரைசேஷன் மெத்தட் பார்க்கலாம். அதேமாதிரி அதுலேயே ஃபார்முலா மெத்தடும் எப்படி அந்த சொல்யூஷன் வருது. ஏன்னா ரெண்டு சொல்யூஷன் வரும். ஏன்னா குவாட்ராடிக் ஈக்குவேஷன். சரி, போகலாம். அவ்வளோதான். ஒரு ப்ராப்ளம் ஒன்று எழுதுறேன். சரியா, PROBLEM ப்ராப்ளம். சரி, ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்கள். ப்ராப்ளம் 2x ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 2x மைனஸ் 24 விச் இஸ் ஈக்குவல் டு 0. அதேமாதிரி சப்போஸ் இந்த சில ஈக்குவேஷன்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்காக குவாட்ராடிக் ஈக்குவேஷனுக்கு முன்னாடி மைனஸ் கொடுத்து கேட்பாங்க. எப்போவுமே பவர் ஃபஸ்ட்டு பவர் இருக்குல்ல அதுக்கு முன்னாடி மைனஸ் இருக்கக்கூடாது. குவாட்ராடிக் ஈக்குவேஷனோட ஃபர்ஸ்ட் எக்ஸ் பவர் 2 அந்த இதில் வந்து முன்னாடி மைனஸ் இருக்கக்கூடாது. இது ஃபர்ஸ்ட் ரூல் இது. சரியா, இதுதான் குவாட்ராடிக் ஈக்குவேஷன். ஒன்றும் பிரச்சனை. இப்படி இருந்தால் நம்ம ஈக்குவேஷன் மொத்தமாக மைனஸால் மல்டிபிள் பண்ணால் அந்த ஈக்குவேஷன் மாறிடும். சரி, ஆனால் இந்த நீட்டு இந்த இதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க. ஆனால் ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு அந்த பிஎஸ்சி படிக்கிறவங்க அவங்க எல்லாத்துக்குமே இந்த பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் தான். அவங்களாம் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். எப்போ ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து அதை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிற டெக்னிக் அவங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, ரைட்டு. இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்க. 2x ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 24 அப்படி கொடுத்துட்டான். இந்த ஈக்குவேஷன் இப்படியே சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, 2ஆல டிவைட் பண்ணிட்டோம்னா இந்த ஈக்குவேஷன் இன்னும் சிம்பிளிஃபை ஆயிடும். இந்த ஈக்குவேஷன் நான் 2ஆல வகுக்கிறேன். சரியா, டிவைடட் பை 2 அந்த பக்கம் 2 போடணும். அப்போ தான் பேலன்ஸ் ஆகும். சரி, 2ஆல வகுத்துனா என்ன ஆகும், இங்கே பக்கம் எக்ஸ் ஸ்கொயர் ஆயிரும், இந்த பக்கம் மைனஸ் எக்ஸ் ஆயிரும், அந்த பக்கம் மைனஸ் 12 ஆயிரும் விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா 0 ஓகே. சரி, இப்போ இந்த ஈக்குவேஷனை நான் ஃபேக்டரைஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு இதை ப்ராடக்ட் பண்ணணும். அதே மாதிரி அதோட சம்மும் பார்க்கணும். சரியா, அப்போ இங்கே பாருங்க, இந்த முந்தின இதை வச்சு இந்த கடைசி இதை ப்ராடக்ட் பண்ணணும். அதாவது இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். ஒன்றுமே இல்லை அப்படின்னா அங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். அதோட கோஎஃபிஷியன்ட் 1 அர்த்தம். 1 வந்து அதாவது 1ஆல் இந்த கடைசி இதை ப்ராடக்ட் பண்ணால் மைனஸ் 12 வரும்.
ப்ராடக்ட் பண்ணால் அப்போ -12 வரணும். அப்போ இப்படி எழுதிக்கலாம். ப்ராடக்ட் பண்ணால் எனக்கு வந்து என்ன வரணும், -12 வரணும். சம் பண்ணால் எனக்கு என்ன வரணும் அப்படின்னா -1 வரணும். -1 வரணும். ப்ராடக்ட் பண்ணால் -12 வரணும். சம் பண்ணால் -1 வரணும். அப்படி எந்த நம்பர் எனக்கு இருக்குங்கிறத நான் பார்க்கணும். சரியா? ப்ராடக்ட் பண்ணால் -12 வரணும்னா 6 into சரியா 6 into 212 வரும். சரியா? சம் பண்ணால் -2 வருமானா வராது. சரி பாருங்க 4 into 3 பாருங்க 4 3s are 12. சம் பண்ணால் அப்போ மைனஸாக ஒரு பக்கம் மைனஸாக இருந்தால் இது வரும். அப்போ 4 into -3 சரியா 4 into -3 -12 சரியா? சம் பண்ணால் என்ன வரும், 1 தான் வரும். அப்போ இங்கே -1 வரும். அப்போ இங்கே -4 எடுத்துக்கோ. -4 into 3 அப்போ வந்து என்ன எடுத்துக்கிறேன், -4 into +3 அது வந்து ப்ராடக்ட் பண்ணால் -12 வரும். சரியா? சம் பண்ணால் -1 வரும். இப்போ பாரு காமிக்கிறேன். x² இவர் இதுக்கு பதிலாக -4x சரியா +3x சரியா? இப்போ இது சம் பண்ணு, இதே இந்த வேல்யூவே வந்துடும், -xே வந்துடும். -12 which is equal to 0. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். ஃபேக்டரைஸ்னால் இங்கே பாரு ஃபஸ்ட்டு x² இருக்குது. அந்த டேர்ம் வந்து x எடுத்துறேன் வெளியில். அப்போ x வெளியில் எடுத்தோன்னா இங்கே x இருக்கும், இங்கே -4 இருக்கும். சரி இங்கே பாரு இங்கே 3 இருக்குது காமனாக, 3 நீ வெளியில் எடுத்துறேன். அப்போ ப்ளஸ் இங்கே இருக்குது. 3 வெளியில் எடுத்துட்டீங்கன்னா இங்கே என்ன இருக்கும், x இருக்கும், இங்கே -4 இருக்கும். which is equal to 0. இங்கே பாரு ரெண்டுமே x -4 x அப்போ இதை ரெண்டையும் காமனாக எடுக்கிறேன். x -4 இப்போ காமனாக எடுத்துட்டீங்கன்னா என்ன இருக்கும், x + 3 இருக்கும். which is equal to 0. சரி இது ஒவ்வொன்றையுமே 0க்கு ஈக்குவேட் பண்ணுறேன். x -4 which is equal to 0, x + 3 which is equal to 0. அப்போ x which is equal to 4 வரும், x which is equal to -3 வரும். இந்த ரெண்டு தான் இதுக்கான சொல்யூஷன். எப்படி இது சொல்யூஷன் நான் சொல்கிறேன்னா, இந்த நம்பர்ஸை கொண்டு போய் அந்த எக்ஸுக்கு பதிலாக நீ இந்த இதுக்கு பற்றி இந்த டேர்ம்ஸில் இதில் சப்ஸ்டியூட் நீ ஒவ்வொன்றுக்கு பதிலாக பண்ண அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் LHSல பண்ணினா 0ன்னு வந்துடும். அதுதான். அப்போ இதோட சொல்யூஷன் 2 சொல்யூஷன். இந்த ரெண்டுமே அதோட ரூட்ஸ்னு அர்த்தம். சரி இதுதான் வந்து ஃபேக்டரைஸ் பண்ணி பண்ணுறது. இதை நீ ஃபார்முலாவில் பண்ணானா தாராளமாக பண்ணலாம், ஃபார்முலாலையும் பண்ணலாம். சரி ஃபார்முலா வந்து யூனிவர்சல். சில ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேக்டரைஸ் ஆகாது. ப்ரைம் கடைசி இது ப்ரைமாக இருக்குது, முன்னாடி வந்து ஏ வந்து 1ஆ இருக்குது அப்படின்னா கடைசி இது கான்ஸ்டன்ட் வந்து ப்ரைம் நம்பராக இருக்குது அப்படின்னா அதை ஃபேக்டர் பண்ண முடியாது. ஏன்னா அதை ப்ராடக்ட் பண்ணால் ப்ரைம் நம்பரோட ஃபேக்டர் அதாக தான் இருக்கும். சரி ரொம்ப இன்டெப்த்தாக போய் குழப்ப விரும்பல. சரி இது பண்ண. ஆனால் ஃபார்முலா வந்து யூனிவர்ஸில் எல்லாத்துக்குமே இருக்கும். எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் சரி எனக்கு ஃபேக்டர் பண்ண தெரியலனா போட்டு குழப்பிக்காத, ஃபார்முலாவில் போட்டுரு டக்குன்னு வந்துடும். சரி ஆனால் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஃபேக்டரைசேஷன் தேவை. சரியா? ஆனால் உனக்கு ரொம்ப போட்டது குழம்புறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஈஸி. ரிப்பீட்டடாக இந்த மாதிரி ஒரு 4-5 ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணினா வந்துடும். உனக்கு இல்லை அது வரல அப்படின்னா ஃபார்முலா யூனிவர்சல், ஃபார்முலா நாம வச்சுக்கோ, அது யூனிவர்சல். சரி ரைட்டு. இப்போ பாரு இந்த ஃபார்முலாவில் போடுறேன். அப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஏபிசின்னு எடுக்கணும். ஏன்னா அதான் அப்படி வச்சு தான் ஃபார்முலா உருவாக்கியிருக்கோம். எப்படி உருவாக்கியிருக்கோம், ax² + bx + c which is equal to 0ங்கிற அந்த ஒரு ஃபார்ம் தான் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அதுல இருந்து அந்த ஃபார்முலா உருவாக்கியிருக்கோம். அப்போ நான் ஃபர்ஸ்ட் இதில் இருக்கிறது ஏ. அப்போ இங்கே ஏ என்னன்னா 1ன்னு அர்த்தம். சரி பி என்ன அப்படின்னா இங்கே மைனஸ் இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. ஏன்னா எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ பி வந்து -1ன்னு அர்த்தம். சி வந்து சியும் -12ன்னு அர்த்தம். -12 சி which is equal to -12ன்னு அர்த்தம். சரி இப்போ இதை நான் ஃபார்முலாவில் போடுறேன். சரி பி ஃபர்ஸ்ட் இது என்னது ஃபார்முலா என்னது, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதுறேன். -b + or - (b² - 4ac/2a) இதான் ஃபார்முலா. இப்போ இங்கே பிக்கு பதிலாக இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். மைனஸ் இருக்குது, பிக்கு பதிலாக -1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். + or - சரியா b² சரியா -1² மைனஸ் சரியா 4 சரியா ஏக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன், சிக்கு பதிலாக -12 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சரியா டிவைடட் பை 2 × 2 ஏக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சரி அந்த இதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அவ்வளோதான். இந்த இடத்துல நான் போடுறேன். சரி பாரு -(-1) +1 ஆயிரும். + or - (1² எவ்வளவு 1). இங்கே பாரு -4 இருக்குது, 1 இருக்குது, 12 இருக்குது. அப்போ இந்த மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 4 12s ஆர் எவ்வளவு 12 24 30 48 ப்ளஸ் 48 ஆயிரும். டிவைடட் பை 2 × 1 2. சரி அவ்வளோதான். 1 + or - (1 + or - 48 சரியா 49 ஆயிரும். 48 + 1 49 டிவைடட் பை 2 சரியா 1 + 49ங்கிறது ஒரு ஸ்கொயர் நம்பர். என்னன்னா 7² 49 ஸ்கொயர் நம்பர்ஸ் எல்லாம் எல்லாருக்குமே தெரியும். சரி ரைட்டு. 1 + or - 49 எவ்வளவு
40 அதாவது ரூட் ஆஃப் 49 வந்து 7 சரியா பை 2 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 7 பை 2 சரியா. இப்போ பாரு, இப்போ இதுக்கு வந்து ரெண்டு ரூட் இருக்கு. எப்படின்னா இப்போ இதுதான் எக்ஸ் எக்ஸ் தான் இப்போ கண்டுபிடிக்கிறோம் இந்த ஃபார்முலால இருந்து. அப்போ 1 ப்ளஸ் 7 பை 2ன்னு ஒன்று இருக்கு, 1 மைனஸ் 7 பை 2ன்னு ஒன்று இருக்கு. 1 ப்ளஸ் 7 8, 8 பை 2 எவ்வளவு 4, 1 மைனஸ் 7 எவ்வளவு 6, மைனஸ் 6 பை 2 அவ்வளோதான் 4 மைனஸ் 3 இதான் ரூட்ஸ். இந்த இதோட ரூட்ஸ் ரெண்டு ரூட்ஸ் இருக்கு. அப்போ அப்படி போட்டாலும் இதே தான் வருது, ஃபார்முலாவில் போட்டாலும் இதே தான் வருது. இதான் குவாட்ராடிக் ஈக்குவேஷன். குவாட்ராடிக் ஈக்குவேஷன் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம். இதில் இன்னொரு டைப் ஆஃப் ப்ராப்ளம் இருக்குது, மேக்ஸிமம் இந்த டைப்பில் தான் கேட்பாங்க. அதனால அடுத்த டைப்பும் நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். அதுவும் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் தான். சரி ரைட்டு, ஓகே ரைட், அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் அழைச்சாரேன். சரி, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எல்லாம் வரும். அவ்வளவு டீப்பாக போகணுமான்னு தெரியல. காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்லாம் நீட்டுக்கு அதுக்கெல்லாம் இது பண்ணுறாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக மேக்ஸ் தெரியும். சரி, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு அதான் அந்தளவுக்கு தேவைப்படாது. கண்டிப்பாக நீட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவை, எல்லா ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தேவை. சரியா, சரி ரைட்டு. சரி, அடுத்த ப்ராப்ளம் பாரு, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் எழுதிட்டு வந்திருக்கேன். அந்த ப்ராப்ளம் தான். சரி, இந்த ப்ராப்ளம் தான். இப்போ பாரு, இந்த ப்ராப்ளம் எப்படி கொடுத்துருக்காங்க பாரு. 4x ஸ்கொயர் சரியா, 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 4x ப்ளஸ் 1 which is equal to 0 சரியா. இப்போ இதுவும் ஃபேக்டரும் பண்ணலாம், ஃபார்முலாலையும் போடலாம். ஆனால் சார் கடைசி நம்பர் வந்து 1ஆ இருக்குது, அது நெய்தர் பை, அதாவது முன்னாடி ஏ 1ஆ இருக்கணும், கடைசி இதில் ப்ரைமாக இருந்தது அல்ல 1ஆ இருந்ததுன்னா மட்டும்தான் உன்னால் ஃபேக்டர் பண்ண முடியாது. சரியா, மற்றபடி எல்லா கேஸ்லையும் நீ ஃபேக்டர் பண்ணிக்கலாம். சரி, இது வந்து வேறு முன்னாடி 4 இருக்குது. அப்போ நீ சிம்பிளாக என்ன எழுதலாம், ப்ராடக்ட் பண்ணால் 4 வரணும். இங்கிருந்து ஃபர்ஸ்ட் இதை வந்து கடைசி கூட ப்ராடக்ட் பண்ணினா என்ன வரும், 4 வரும். சம் பண்ணால் ப்ளஸ் 4 வரணும். ப்ராடக்ட் பண்ணாலும் ப்ளஸ் 4 வரணும், சம் பண்ணாலும் ப்ளஸ் 4 வரணும். அப்படி ஒரு ரெண்டு நம்பரை நம்ம சூஸ் பண்ணணும். அதாவது இப்போ பார்த்தாலே தெரிஞ்சிடும், 2 + 2 4 வந்துடும் ப்ராடக்ட். அதாவது 2 × 2 4 வந்துடும், ப்ராடக்ட் பண்ணால் 4 வந்துடும். 2 + 2 4 வந்துடும், அவ்வளோதான். அப்போ 4x ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 which is equal to 0. இங்கே இது பார்த்துக்கணும், இது பண்ணினா இதே ஈக்குவேஷன் இது வருதா, இப்போ 2x + 4x வந்துடும். அதே இது வருதான்னு நம்ம பார்த்துக்கணும். பட் வந்ததுனால தான் நீ கரெக்டாக இது பிரிச்சிருக்கேன்னு அர்த்தம். சரியா, ஓகே சரி. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு இதில் இருந்து நம்ம என்ன வெளியில் எடுக்க முடியும்னா, 2வும் எடுக்கலாம், எக்ஸையும் எடுக்கலாம். ஏன்னா இது ரெண்டுமே 2ஓட ஃபேக்டர்ஸ் தான். சரியா, 2x நீ வெளில எடுத்துற, 2x வெளில எடுத்துட்டா இங்கே என்ன வரும், 2 வரும், இங்கே x வரும், ப்ளஸ் இங்கே 1 வரும். இங்கே பாரு, இங்கே 2x இருக்குது ப்ளஸ் 1 இருக்குது. அதே மாதிரி வந்தால் இது பண்ண முடியும். இங்கேருந்து 1 வெளியில் எடுத்துரு, ப்ளஸ் 1 வெளியில் எடுத்துட்டீங்கன்னா என்ன வரும், 2x ப்ளஸ் 1. இதை உள்ள மல்டிபிள் பண்ணினா அதே டைம் தான் வரும். அதனால தான் அப்படி எடுக்கிறோம். சரியா, ஓகே. இப்போ இதுலேருந்து பாரு, 2x + 1 2x + 1 ரெண்டு இதுலேயும் காணும், அதை மொத்தமாக வெளியில் எடுத்துரு, 2x + 1. அப்போ இங்கே என்ன இருக்கும், 2x இருக்கும் ப்ளஸ் 1 இருக்கும் which is equal to 0. சரியா, இப்போ பாரு, ஒரே நம்பரோட சொல்யூஷன் ஒரே ரூட்டு, ஆனால் ரெண்டு தடவை கண்டிப்பாக வரும். அதுதான் இதோட பியூட்டியே. அதனால இது வித்தியாசமான ப்ராப்ளம் அப்படின்னு. ப்ளஸ் 1 which is equal to 0. இதையும் ஈக்குவேட் பண்ணுறேன், 2x + 1 which is equal to 0. சரியா, இப்போ பாரு, 2x + 1 which is equal to 0. அப்போ 2x which is equal to -1, x which is equal to -1/2. அதே மாதிரி தான் இங்கே 2x + 1 equal to 0, 2x which is equal to -1, x which is equal to -1/2. இப்போ ஒரே சொல்யூஷன் ரெண்டு இதாக வருது. இது இப்படியும் கூட சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா, இதை வந்து ஒரு என்ன ஈக்குவேஷனாக சொல்லிக்கலாம், a + b the whole square ஃபார்மில் இருக்குன்னு சொல்லிக்கலாம். ஏன்னா 2x + 1 2x + 1, அப்போ 2x + 1 the whole square which is equal to 0. ஸ்கொயர் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ், 0 + ஆர் மைனஸ்னாலும் 0 தான். அப்போ 2x + 1 which is equal to 0. அப்போ ஒரு சொல்யூஷன் தான் வருதுன்னா அது குவாட்ராடிக் ஈக்குவேஷன். கண்டிப்பாக ரெண்டு சொல்யூஷன். இந்த நாலேஜை நீ பயன்படுத்தணும். 2x + 1 which is equal to 0, x which is equal to -1/2. இப்போ x வந்து which is equal to -1/2, -1/2. இந்த மாதிரி தான் வருங்கிறது தான் அதோட ரூல். சரியா, இதான் செகண்ட் ப்ராப்ளம். அவ்வளோதான், குவாட்ராடிக் ஈக்குவேஷனும் இவ்வளவு தான். இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ரொம்ப நம்ம போட்டு இது பண்ண வேண்டாம். பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இது போதும். சரி, இதுதான் குவாட்ராடிக் ஈக்குவேஷன். குவாட்ராடிக் ஈக்குவேஷன் என்ன, அதை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு டெக்னிக். ஒன்று வந்துட்டு ஃபேக்டரைசேஷன் டெக்னிக். அது ஃபேக்டரைசேஷன் டெக்னிக் நான் சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவாட்ராடிக் ஃபார்முலா அந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன். அவ்வளோதான், போதும். ஓகே ஃபைன்.
நாளைக்கு வந்து வேற ஒரு கான்செப்ட்லேருந்து பார்க்கலாம். இதெல்லாம் தான் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ். இந்த நீட்டில் வந்து எம்சிக்யூஸ் எல்லாம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா இந்த அளவுக்கு நாலேஜ் இருந்தால் போதும். இந்த நாலேஜ் இருந்தால் எம்சிக்யூலாம் சால்வ் பண்ணிக்கலாம். ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிரச்சனை கண்டிப்பாக மேக்ஸ் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அவன் உள்ளேயே போக முடியும். அதனால் அவனுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ பியூர் சயின்ஸ் படிச்சுட்டு வந்திருப்பான், இல்லை எனக்கு மேக்ஸ் தெரியாது அந்த மாதிரி இருப்பான், அவனுக்காக எடுக்கிறதா இந்த மேக்ஸு. அதே மாதிரி நிறைய ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் நிறைய இடத்துல நிறைய ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு பாவம் உண்மையாலுமே சொல்கிறேன், இந்த பேசிக் மேக்ஸ் தெரியலனால நிறைய திணறாங்க. அவங்க இதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கணும். இதெல்லாம் தேவை. இந்த 10 நாள் இந்த லெக்சர்ஸ் அவங்க பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். தேங்க்ஸ். ஓகே, பாய்.